கண்டிப்பா மேடம். கண்டிப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தனுசு 2/6/2027 வரைக்கும் சனி பகவான் மீனத்துல இருக்கார். இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லது செய்வான். எப்படி நல்லது செய்வான்? அப்ப நீங்க கத்துக்கின ஒரு நெறைய பாடங்கள், உங்களோட அனுபவங்கள் அடுத்து 32 to 34 அந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா, 31/5/2032 to 12/7/2034 சனி வந்து மிதுனத்துல இருப்பார். அடுத்து 13/7/2034லேருந்து 26/8/2036 வரைக்கும் 34 to 36 வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம். உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு அவ்வளோ அழகான ஒரு கமெண்ட்டை கொடுக்குற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அத்தனை பேருக்குமே ரொம்ப உண்மையிலே வணக்கம், நன்றி. ஏன் நன்றி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சேனலை இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி எவ்வளோ கமெண்ட் கொடுத்து நாங்கள் வந்து இவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பரிகாரங்கள் சொல்கிறீங்க, 12 ராசிக்கும் அதில் ஏன் ராசியும் அதில் அடங்கியிருக்குன்னு விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்து எங்களுக்கு அவ்வளோ கமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்காக நிறைய பதிவுகளை, நிறைய உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், உங்களுடைய பரிகாரங்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாத்தையும் நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு ஒன்று ஒன்றா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு பதிவோடு நம்ம டாக்டர் தீபா அருளாளன் மேடமை நம்ம சந்திக்க போகிறோம். என்ன பதிவு அப்படின்னா, ரொம்ப வித்தியாசமான பதிவுங்க. என்னென்னா, 2026லேருந்து 2036 வரைக்கும், அதாவது ஒரு 10 வருஷம், 10 வருஷத்துக்கு இந்த 12 ராசி எப்படி இருக்க போகுது கேட்போமா? ஏன்னா நானே அது டவுட் இருக்குது, ரொம்ப நாளாக அந்த டவுட் இருக்குது. நிறைய பேருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இன்னும் 10 வருஷம் எப்படி இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் கல்யாணம் பண்ணலாமா, என்னை படிக்கலாமா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு பல டவுட் இருக்குங்க. எல்லாத்தையும் இன்றைக்கி தீபா அருளாளன் மேடம் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, 12 ராசி ஆளுங்களுமே சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அவங்க நிறைய 10 வருஷத்துக்காக அருமையாக உங்களுக்கும் சொல்ல போகிறாங்க பரிகாரங்களோட. ஸோ இன்றைக்கி அவங்கள சந்திக்க போகிறோம். வாங்க, உங்கள் சார்பாக அவங்கள நான் சந்திக்க போகிறேன். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப அருமையாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஜெகஜோதியாக அழகாக இருக்கீங்க. இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க மேம், சூப்பர்பாக இருக்கீங்க மேம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு மேம். அதாவது எல்லாருக்கும் வியூவர்ஸ் அத்தனை பேரோட டவுட்டையும் நான் இப்போ எனக்கும் சேர்த்து கிளியர் பண்ணிக்கலான்ட்டு ஒரு ஆசை. நீங்கள் கேட்குறீங்களா? ஓகே, ஒரு ஆசை மேம். 10 வருஷம் இந்த 2026லேருந்து 36 வரைக்கும் எப்படி தான் இருக்க போகுது நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே இந்த 10 வருஷத்தில் ஒருத்தருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும் இல்லையா? அந்த கனவு இந்த 10 வருஷத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறாங்க. சொல்லுங்கள் மேம், எப்படி இருக்குது 12 ராசிக்கும் இந்த 10 வருஷம்? ஆக்சுவலி என்னென்ன மேடம், இந்த 10 வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மெயினாக வந்து கிரகங்கள், குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார். ராகு கேது 18 மாதம் 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகுறாங்க. அப்போ சனி தான் பிரதானமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கும் மேலே சனி பகவான் தான் விதி கிரகம், தொழில் கிரகம். யார் ஒருத்தருக்கு சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காங்களோ அவங்க லைஃப் ரொம்ப சிரமமாக இருக்கும், நீண்ட ஆயுளோட நல்ல தொழிலோடு இருப்பாங்க அப்படின்றது உண்மை. அப்போ சனி பகவான் நல்லா இல்லைன்னா கெட்டு போயிடுவாங்களா? இல்லை, கிடையாது. பொதுவாக ஜோதிடத்தில் சில விதிகள், பல 100 விதி விலக்குகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்காமனாக சொல்லக்கூடியது சனி பகவான். அப்போ 10 வருஷம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா விதிக்கிரகமான சனி பகவானை வச்சு நம்ம பலன் சொல்கிறது அப்படின்றது ஓரளவுக்கு நல்லபடியாக வரும் மேடம். நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க, யாரோட கனவுகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு. பொதுவாக இந்த 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட கனவுகளும் நிறைவேறும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை மேடம். நம்ம மொதல் 2.5 வருஷம் ஒருத்தவங்களுக்கு நிறைவேறலாம், அடுத்த 2.5 வருஷம் இன்னொருத்தவங்களுக்கு நிறைவேறலாம், அடுத்த 2.5 வருஷம் இன்னும் அப்படின்ற மாதிரி இந்த 10 வருஷத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்கவுங்களோட கனவுகள் டிஃபால்ட்டாக நிறைவேறும். நம்ம பிரதானமாக செய்ய வேண்டியது நம்ம பாட்டுன்னு உழைக்கணும்.
உழைக்கிறோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படின்றத ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுக்கணும். கண்டிப்பாக. இன்னொரு ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், நிறைய பேர் சொல்லுவாங்க 10 வருஷம் நம்ம உயிரோட இருப்போமானே கேரண்டி கிடையாது, இதில் இந்த அம்மா வேற 10 வருஷத்துக்கான பலனை சொல்ல வந்துருச்சு அப்படி நீங்கள் கேள்வின்னு கேட்டுட்டீங்க, நான் பதில்னு சொல்லணும் தானே. அப்போ யார் எவ்வளோ நாள் உயிரோட இருக்க போகிறாங்க, இன்னைக்கு இருக்க நம்ம நாளைக்கு இருக்க போகிறோமா, நாளைக்கு இருக்க போகிறோமா, அதெல்லாம் ரெண்டாவது. வாழும் காலம் வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம் தெரிஞ்சுக்கிற உரிமை நம்மளுக்கு இருக்கு. கண்டிப்பாக அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பதில் சொல்லலாம் மேடம். கண்டிப்பாக. வாழற காலம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக எப்படி இருக்க போகிறோம், எப்படி நம்மளுடைய கனவுகள் நினைவாக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நல்லா அழகாக இந்த டாப்பிக்கை கொண்டு போக போகிறோம். அடுத்து தனுசு ராசி மேம். தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது இந்த 2026லேருந்து 2036 வரைக்கும் 10 வருஷம் என்ன தான் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது, அவங்களுடைய கனவுகள்லாம் என்னென்ன கனவுகள்லாம் நினைவாக போகுது சொல்லுங்க மேம். கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனுசு 2/6/2027 வரைக்கும் சனி பகவான் மீனத்தில் இருக்கார். மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 4ஆம் பாவம் அர்த்தாஷ்டம சனியில் இருக்காங்க. அர்த்தாஷ்டம சனியில் இருக்காங்க அப்படின்னும் போது ஜான் ஏறுதுங்க, முழம் சறுக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் இன்றைக்கெலாம் நாயா பேயா உழைக்கிறேன், பட் வருமானம் நான் உழைக்கிற அளவுக்கு வருதா? மற்றவங்க எல்லாம் லைட்டாக வந்து அப்படியே ஒரு வேலை செய்கிற மாதிரி பாவலை காமிச்சு பெரிய லெவலில் சம்பாதிக்கிறாங்க. நான் நாயா பேயா உழைச்சாலும் நான் என்ன உழைக்கிறனோ மற்றவங்க இன்னொருத்தவங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா எனக்கு 280 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா என்னோடய சூழ்நிலை அப்படி இருக்குது. அந்த மாதிரி தான் வரும். அர்த்தாஷ்டம சனியில் அதிகப்படியான உழைப்பு, லாபம் கம்மி அப்படி வரும். அப்போ தனுசு யோசிப்பாங்க, அப்போ ஏன் அந்த உழைப்பு உழைக்கணும், உழைக்காமே இருந்தால் பரவாயில்லைல்ல அப்படின்னு. அப்படி கிடையாது மேடம். இங்கே இவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியும் போது உழைப்பு ஜாஸ்தி, வருமானம் கம்மி அப்படின்னாலும் அவங்க உழைப்பில் அவங்க கேதர் பண்ணக்கூடிய அனுபவம், அவங்களுடைய இப்போ ஒரு பேச்சுத்துறையில் இருக்காங்க அப்படின்னா, ஒரு சொற்பொழிவாளராக இருக்காங்க அப்படின்னா, எனக்கு மற்றவங்களாம் போனால் 1 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்கப்பா, எனக்கு 40,000 50,000 தான் கொடுக்குறாங்க, பரவாயில்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பின்னாடி ஒருத்தவங்க 1 லட்ச ரூபாய் வாங்குறாங்கன்னா நீ 10 லட்ச ரூபாய் வாங்குற அளவுக்கு அது உனக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடும் அப்படின்லாம். அப்போ சனிக்கு கொடுக்கக்கூடிய அபரிவிதமான நற்பலன் இதுதான். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னா, சனியை புரிஞ்சுக்கினாங்க. ஒவ்வொரு பிளானட்ஸ்க்கும் ஒரு சைக்காலஜி இருக்குது மேடம். நம்மளுக்கு எப்படி ஒரு மனநிலை இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு மனோநிலை அப்படின்றது இருக்க தான் செய்யுது. சனியினோட மனோநிலை இதுதான். உனக்கு பயங்கரமான அனுபவத்தை கொடுப்பேன், டேலண்ட்டை கொடுப்பேன், திறமையை கொடுப்பேன், சாதிக்கக்கூடிய எண்ணத்தை கொடுப்பேன், ஸ்திரமான ஒரு விஷயத்தை சாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்ற சிந்தனையை கொடுப்பேன். காசு கம்மியாக தான் கொடுப்பேன். நல்லா இல்லாத போது, நல்லா இருக்கும்போது நீ வந்து பார்த்தீங்கன்னா 1 மூட்டை எள்ளு கொண்டாந்து கொடுத்தேன்னா 1 மூட்டை எள்ளுக்கான காசை கொடுப்பேன். 1 ரூபா கூட நான் கம்மியாக கொடுக்க மாட்டேன். 1 மூட்டை கொள்ளு கொண்டாந்து கொடுத்தேன்னா கொள்ளுக்கான காசு கொடுப்பேன். 50 பைசா கூட நான் கம்மியாக கொடுக்க மாட்டேன். சனியினோட மைண்ட் செட் அது. ஸோ அப்போ அர்த்தாஷ்டம சனியிலேயே இருந்தாலும் இவங்களுக்கு நல்லது தான். இவங்க அதை புரிஞ்சுக்கணும். ஹெல்த்தில் மட்டும் கவனம் வேணும், ஃபஸ்ட் விஷயம். சரி, அடுத்து 3/6/2027 30/5/2034 வரைக்கும் சனி வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருக்கார். அப்போ இவங்களுக்கு 5ஆம் பாவத்தில் சனி, பஞ்சம சனி. பஞ்சம சனின் போது நீ அர்த்தாஷ்டம சனியில் நிறைய கஷ்டம் இல்லைப்பா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண, மற்றவங்களோட உனக்கு நான் கம்மியாக தானே காசு கொடுத்தேன், இப்போ பார் உன் பஞ்சத்தை எல்லாம் பஞ்சா பறக்க வைக்கிறேன் அப்படின்ற ஸ்டேஜில் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது செய்வான். எப்படி நல்லது செய்வான்? அப்போ நீங்கள் கற்றுக்கின ஒரு நிறைய பாடங்கள், உங்களோட அனுபவங்கள் அத்தனையும் நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் விதைச்சிங்க, இப்போ நீங்கள் அறுவடை எடுப்பீங்க. அப்போ ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், வாழ்க்கையினோட யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்கல அப்படின்போது அடப்போங்கயா, நானும் ஜோசியந்தான் அவங்களும் ஜோசியந்தான், அவன் 1 லட்ச ரூபா வாங்குறான், எனக்கு 2,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு மூக்கால் அழுகுறாங்க அப்படின்னு நான் வந்து புலம்பணும். நான் என் வாழ்க்கையை புரிஞ்சிக்கினேன், என்னோட யதார்த்தத்தை புரிஞ்சிக்கினேன், என் லைஃப்பில் அர்த்தத்தை புரிஞ்சிக்கினேன் அப்படின்னா அவன் இன்றைக்கி 1 லட்ச ரூபாய் வாங்கட்டும், நான் நாளைக்கு 2 லட்ச ரூபாய் வாங்குவேன். இந்த ஒரு எனக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இந்த காலகட்டத்தில் வளர்ந்துரும், சனி வளர்த்துடுவான் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா மேம்? ரொம்ப சிம்பிளான விஷயம். அப்போ பஞ்சம சனி உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கிடுவா, நல்ல அறுவடை ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு விதமான மனஸ்தாபம் இருக்கும். அது இந்த காலகட்டத்தில் எல்லா ராசிக்குமே எல்லா குழந்தைங்க கூட பிரச்சனை இருக்க தான் செய்யுது இல்லைங்களா? சரி, அது லைட்டாக நெகட்டிவ், அதை பெருசாக யோசிக்க வேண்டாம். அதுக்கடுத்து 8/8/2029 3/5/2032 வரைக்கும் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருப்பார். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சனி இவங்களுக்கு 6ஆம் பாவம், ரோக சனி. கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கை கொடுக்குற.
பஞ்சம சனியும் போதே உங்கள் கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுவாங்க. ஹெல்த்தில் மட்டும் எப்பயுமே கொஞ்சம் கவனம் வேணும். இப்போ ரோக சனியில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது மேடம். இப்போ தனுசுனா எல்லா ஏஜ் குரூப்ஸும் இருக்குது தானே மேடம் செய்வாங்க. இளம் வயசு இருப்பாங்க, மத்தியம வயசு இருப்பாங்க. அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஒரு நல்ல விமோச்சனம் அப்படின்றது கொடுப்பாரு. நான் உங்களுக்கு எதிரியாகவே இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் தெரிஞ்சோ தெரியாமையோ, அறிஞ்சோ அறியாமையோ, புரிஞ்சோ புரியாமையோ நான் உங்களுக்கு தெரியாமல் நல்லது செஞ்சுடுவேன். என்னால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். அப்போ எதிரிகளாலும் ஆதாயம் அடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த காலகட்டமாக எக்ஸலண்ட்டாக இருக்கா? சரி, அடுத்து 32 to 34 அந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா 31/5/2032 to 12/7/2034 சனி வந்து மிதுனத்தில் இருப்பார். அப்போ கண்டக சனியாக இருப்பார். காசு, பணம், வசதி, அந்தஸ்து பிரச்சனை கிடையாது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அப்போ ஆரோக்கியத்தில் இப்போத்துலேருந்தே தொடர்ந்து தனுசுக்கு கவனம் தேவை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு, லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் விட்டு கொடுத்து தான் போகணும். ஜனத்தோட தொடர்பு இருக்கவங்க, ஒரு சொற்பொழிவாளர்கள் இல்லை ஒரு ஸ்பீக்கர்ஸ், நிறைய பேர் மக்களோட தொடர்பு இருக்கவங்க, எங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் சொற்பொழிவு பண்ணிட்டு இருப்பேன். எவனோ ஒருத்தன் கேட்பான், இப்படி ஒன்று இல்லையே, புராணமே தப்புன்னு எவனோ ஒருத்தன் வியாக்கியானம் பேசுவான். அவனை நான் அனுபவிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அவனை ஓவர்டேக் பண்ணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன். அது பப்ளிக் ஸ்பீக்கர்ஸு, சொற்பொழிவாளர்கள், ஜனங்களோட தொடர்பு இருக்கவங்க, மக்களோட தொடர்பு இருக்கவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கலாம். மற்றபடி பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை எதுவுமே கெட போகிறதில்ல. ஆரோக்கியத்தில் கவனம், வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனம், பார்ட்னர்ஸ் கூட கவனம். சின்ன விஷயம், அவ்வளோதான். இப்போ எந்த பார்ட்னர்ஸ் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ராம் சீதா ஜோடி மாதிரி இருக்காங்க? யாரும் இல்லை. எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ காரணத்துக்காக லைஃப் ஓடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் தனுசு ஓடும்னு சொல்ல முடியாது. ஓட்டம் வேறு வழி இல்லை. கௌரவத்துக்காக ஓட்டுறப்பா அப்படின்ற மாதிரி தான் தனுசுக்கு ஃபேமிலி லைஃப் எப்பயுமே காம்ப்ரமைஸ் பெரும்பாலும். எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அடுத்து 13/7/2034 26/8/2036 வரைக்கும், 34 to 36 வரைக்கும் தனுசுக்கு கடகத்தில் சனி, அஷ்டம சனி, சேலஞ்சிங்கான பீரியட், கொஞ்சம் கிரிட்டிக்கலான பீரியட். பட் என்னன்னா இப்போ வந்து 2027 6ஆம் மாதத்துலேருந்து 34 வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அந்த 34லேருந்து 36 இவங்க கண்டிப்பாக கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ், கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெரிய லெவலில் மற்றவங்களை நம்புறது அப்படின்றது யோசிக்கணும். மனுஷாலினுடைய நம்பகத்தன்மையை அலசி ஆராயணும் அப்படின்றது ஒன்று. வேலை செய்கிறவங்க வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளை சந்திக்கிறது, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் மேடம். நல்ல அருமையான பதிவு. தனுசு ராசி நேயர்களுக்கெல்லாம் உங்களுக்கான பதிவு. இந்த 10 வருஷம் எப்பப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்பப்போ நீங்கள் உங்களுடைய கனவுகள்லாம் நினைவாகும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக டேட்டாக வருஷமாக அழகாக சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி மேம். நன்றி. இப்போ இன்னொரு டவுட் மேம், நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க, ஜாதகம்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸு வந்துட்டுருக்காங்களாம். அதில் என்னையும் வந்து இப்போ ஜாயின் பண்ண சொல்லிட்டீங்க. நீங்களும் வாங்க, உங்களாலேயும் முடியும் கற்றுக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னோன்னா எனக்கே இப்போ அந்த ஆசை வந்துடுச்சு. இது என்ன ப்ரொசீஜர் மேம்? இது எப்படி கற்றுக்கணுன்னா என்னென்ன, எவ்வளோ நாள் எல்லாம் சொல்லுங்கள் மேம். இது ஆன்லைன் கிளாஸ் தான் மேடம். 3 லெவல்ஸ் மொத்தம் இருக்குது. ஆக்சுவலி 3 லெவலையும் ஒருத்தவங்க படிக்கணுமா தேவையில்லை. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெவல் படித்தா மட்டும் போதுமானது. ஃபஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம்னா என்ன, அந்த ஜோதிடத்துக்கு அடிப்படை தேவையான அத்தனை விஷயங்களையும் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஜாதகம் பார்க்க முடியும். எனக்கு நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் கடலில் நீச்ச முடியும். எனக்கு நீச்சல் தெரியல, நான் நேராக கடலில் எகிரி குச்சேன்னா என்னால் நீச்சல் அடிக்க முடியுமா? மூழ்கி தான் போயிடுவோம். அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரகத்துவம், அதே மாதிரி பிளானட்ஸு, அவங்களோட எல்லா விஷயங்களையும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் மேடம். ஃபஸ்ட் லெவலில் 60 நாள் கிளாஸு ஆன்லைன். செகண்ட் லெவல் அப்படின்றது ஒவ்வொரு ஜாதகத்தையும் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணும், அனலைஸ் பண்ணும் அப்படின்றது சொல்லி கொடுப்போம். 3ஆவது லெவல் வந்து அதிலே அட்வான்ஸ்டு. அது எல்லாரும் கற்றுக்கணுன்ற நெசசிட்டி இல்லை. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் பண்ணணும், பெரிய லெவலில் 4 பேர் பேசுகிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா 3ஆவது லெவல் படிக்கலாம். இல்லைன்னா 2 லெவல் போதுமானது மேடம். அதாவது ஜாதகம் எல்லாரும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ நான் மேம் சொல்லும்போதே எனக்கு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. உண்மையா மேம்? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. யாரெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, ஏன்னா நான் முதல்ல கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டுட்டேன், அது மாதிரி நீங்களும் வாங்க. வீடியோவில் வந்து நம்பர் எடுங்க. தீபா அருளாளன் மேடம் கிட்ட வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி, ஆன்லைன்லேயே இருக்கான் கிளாஸு, 60 நாளாம், 3 லெவல். வாங்க, நம்மளும் கற்றுப்போமே ஜாதகம். நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஃபேமிலி இதை நம்ம பார்த்துக்கலாம், நம்மளுக்கும் பரிகாரங்கள்லாம் அதில் நிறைய தெரிய வரும். ஸோ எல்லாருமே ஜாதகம் கற்றுக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் கற்றுக் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு நீங்கள் மேம் கூப்பிட்றாங்க. வாங்க, எல்லோரும் கற்றுக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. நன்றி.